சுக்கா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் பார்த்தேன், நம்ம தலைவர் வந்துட்டு அடிக்கிற மழையில் அப்படியே பக்கத்து வீட்டு மாடியில் போய் இருந்து குளிச்சுட்டு இருந்தார். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 4 வரமிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச அப்புறமா இதில் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா கேரமலைஸ் ஆகணுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். எப்படியும் 15 நிமிஷம் ஆகிரும். இந்த சுக்கா ரைஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேயில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்துக்கும். இது மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு, அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே பயங்கரமாக வாசனை இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்த அப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். நம்ம மசாலாவோட பச்சை ஸ்மெல்லுமே போயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் குக் ஆகிற டைமில் இன்னொரு பவுலில் ஒரு 3.5 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா இது கூட மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம புதினா சேர்க்கவே கூடாது. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துடலாம். சிக்கன் குக்காக போட்ட அப்புறம் தான் நம்ம அரிசியை வந்து ஊற போடணும். ஏன் அப்படின்னா சுக்கா ரெடியாகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் இதில் வந்துட்டு நம்ம 3.5 கப் அரிசி சேர்த்துருந்தோமா, நம்ம வந்துட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி, அது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம சிக்கனில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. சுக்கா ரெடி பண்ணி வரும்போதுமே ரொம்ப கிரேவி இருக்காது. அதனால் கண்டிப்பாக 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு கொதித்து வந்த அப்புறமா இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை, கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மூடி போட்டு தம்மில் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. மறுபடியும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்ச அப்புறமா நீங்கள் வந்துட்டு தம்மை உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட சுக்கா ரைஸ் செம்மையாக ரெடியாக இருக்குங்க. இது டேஸ்ட் வந்து பிரியாணி மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பிரியாணி செய்யவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயுமே ஷேர் பண்ணுங்கள்.